Good evening, sir. அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். குட் ஈவினிங் பிள்ளைகள், எப்படி இருக்கீங்களா? ஈவினிங் சார். நல்லா Evening, sir. இருக்கேன் நாங்க நல்லா இருக்கோம். நல்லா ஓகேம்மா, ரைட். இன்றைய தினத்துல புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களா? யார் இருக்கா? இருக்கீங்களா? இல்லைண்ணா. ஓகே, ரைட். பிள்ளைகள், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா பிள்ளைகள்? கேக்குது ஓகேம்மா. ஓகே, ஸ்க்ரீன் விளங்குதாம்மா? சார். ஓகேம்மா, ரைட். சரி, ஓகே. அப்ப நம்ம பாடத்துக்குள்ளால வரலாம். சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள், ரைட். பார்ப்போம். நம்ம கடந்த வாரம் பார்த்திருந்த ஒரு சில விடயங்களை, கடந்த வாரம் ஒரு கதை பார்த்திருந்தோம். அந்த கதை தொடர்பா ஒரு சில விடயங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கலந்துரையாடி இருந்தோம். சரியா? பிள்ளைகள், தயவு செய்து எல்லாருமே கேள்வி கேட்கும் பொழுது அல்லது பேசும்பொழுது நீங்க எனக்கு கட்டாயம் வந்து ஒரு மைக்கை ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. வழமையாவே ஒரு சிலர் மாத்திரமே என்ன செய்யறாங்க, விடை கூறுவதாக அமைகின்றது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவர்கள் அமைதியாகவே இருந்துட்டு போற தன்மை தான் இருக்கு. அப்படி இல்லாம கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் நீங்களா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ரைட். அப்போ கடந்த வாரம் பார்த்துருந்தோம் அந்த வில்மாட கதை ஒன்று பார்த்துருந்தோம். சரியா? அப்போ அந்த கதையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன, அல்லது அந்த கதையினூடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருப்பொருள், அது சம்பவம் என்னன்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன். அப்போ அதில் ஒரு சிலர் மாத்திரமே விடை அளிச்சிருந்தாங்க. இன்னும் சில பேர் விடை அளிக்கவே இல்லை. ரைட். அப்போ இந்த கதையை பெரும்பாலும் வாசிச்சிருப்பீங்க, உங்களோட புக்கில் இருக்குது. ரைட். பார்ப்போம். சொல்லாதாக்கள் இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள் போவோம். சரியா? இந்த கதையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முன்மாதிரி என்ன சொல்ல முடியுமா? பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள், ஒரு பதில் இல்லாம இருக்கு. கடந்த வாரம் இந்த கதை என்ன செய்து வாசிக்கப்பட்டது, விளங்கப்படுத்தப்பட்டது. ரைட். இப்ப இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்ன? கதையை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். அப்ப பாப்போமா? ஓகே, அந்த கதையை யார் வாசிக்க போறா? அப்ப அபிஷேக். அபிஷேக் வாசிக்கிறேன், சார். அபிஷேக் வாசிங்க. ஒலிம்பிக் வீராங்கனை வில்மா ரெடால்ட் அமெரிக்காவின் நெஷ்வில் வைத்தியசாலையில் பிறந்த வில்மா பல உடல் உபாதைகளுக்கு உட்பட்டிருந்தார். இரட்டை நியோமினியா வினாலும் சிவப்பு நிற தழும்புகளுடன் கூடிய காய்ச்சலாலும் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது கீழ்ப்பாதம் மேல் நோக்கியதாக அமைந்திருந்தது. அதனால் ஊன்றுகோலை பயன்படுத்தி பாதத்துக்கு உயிரூட்ட வேண்டியிருந்தது. அது அவருக்கு துன்பம் மிக்கதாக இருந்தது. ஆனால் தனது 11வது வயதில் தனது பாதத்துக்கு பயன்படுத்தும் ஊன்றுகோலினை முற்றாக அகற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை கொண்டார். தன்னம்பிக்கையுடன் அதிக உடற்பயிற்சியில் ஈடுபட்டார்.
பாதத்துக்கு உதவியாக பயன்படுத்தியவற்றையும் அவரே அகற்றிவிட்டார். 12 வயது ஆகும்போது சாதாரண சிறுவர்கள் போன்று ஓடுவதற்கும் பாய்வதற்கும் விளையாடுவதற்கும் தன்னால் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டார். பின்னர் பெரும் அர்ப்பணிப்புடன் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டார். 1956 மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றதுடன் 1960 நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் நிச்சயமாக முதலாம் இடத்தை வெற்றிக் கொள்வேன் என்று உள்ளத்தில் உறுதி கொண்டிருந்தார். கல்வி செயற்பாடுகளில் பின்தங்கி இருந்தமையால் வெளிவேலைகளுக்கும் குடும்பத்தின் அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் வீட்டின் புகைப்போக்கின் துளையே வழியே திருட்டுத்தனமாக வீட்டிலிருந்து வெளியேற இரவு 8 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபட்டார். 1960 ஆண்டு உரோம் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இவர் பார்வையாளர்களின் வெற்றி கரகோஷங்களுக்கு மத்தியில் பங்கு பெற்றினர். போட்டியில் பங்கு பெற்றுவதற்கு முன்னரே தான் தங்கப் புத்தகம் பெறப்போவதாக உள்ளத்தில் கற்பனை செய்தார். அந்த நினைவோடு மின்வேகத்தில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டப் போட்டிகளில் ஓடி முடிந்து சாதனை படித்து தங்கப் புத்தகம் வென்றார். ஓகே அபிஷேக் நன்றி. சார் அடுத்து அமான் வாசி. ஓகே, அந்த கதையை வந்து அபிஷேக் வந்து அழகான முறையில வாசிச்சிருந்தார். ரைட், பாப்போம் பிள்ளைகள். இந்த கதை உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? எஸ் சார். ஓகே ரைட். அப்ப அந்த கதையில இருந்து பிள்ளைகள் பாப்போம். இந்த கதையின் ஊடாக நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய முன்மாதிரி என்ன? இது வந்து நீங்க என்ன பெற்றுக்கொள்ள போறீங்க அதான் கேக்குறேன். சார் சுகவீனமற்ற ஒரு பெண்ணா வந்து இருந்தாவாமா சார். அப்புறம் வந்து அவருக்கு வந்து நிறைய துன்பங்கள்லாம் விலகக்கூடியதா இருந்துச்சாமா. அவரோட கீழ்பாதம் வந்து மேல் பாதமாக இருந்துச்சாமா சார். அப்ப அவ வந்து இந்த ஊன்றுகோலை வச்சுதான் சார் அவன் கொஞ்ச நாளா நடந்து வந்தாவாமா. அது வந்து அவக்கு நிறைய வழிகளை கொடுத்துச்சாமா சார். அத்தனையும் அவ பொறுத்துக்கிட்டு என்னால நடக்க முடியும் ஓட முடியும் என்று உணர்ந்து கொண்டு அவ வந்து இதுக்கு என்ன ஒலிம்பிக் போட்டிக்கு போனவாம் சார். அமெரிக்கால வந்து நெஷ்வில் வைத்தியசாலையில தான் இருந்தவாம். அப்புறம் வந்து அவ விளையாட்டுக்கு 12 வயதுல வந்து சாதாரணமான சிறுவர்களை போல ஓடி பாஞ்சி விளையாட தொடங்கினவாம். அப்புறம் வந்து 1956 அவ வந்து மெல்பர்ன் என்ற நகர்ல வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு போனவாமா சார். அதுல வந்து வெண்கல பதக்கத்தை வந்து வென்றாவாமா. அப்புறம் வந்து 1960 நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுல போட்டியில நிச்சயமாக முதலிடத்தை வெற்றி கொள்வேன் என்று உள்ளத்துல உறுதியாக கொண்டிருந்து அவ வந்து கல்வி செயற்பாடுகள்ல பின்தங்கி இருந்தமையால வாலிபால்களுக்கும் குடும்பத்தில் அனுமதி கிடைக்கவில்லையாம் சார். அப்ப வந்து அவ வந்து அவட வீட்டுல இருக்கிற புகைப்போக்கு துளையிட வெளியாக சார் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விளையாட்டு பயிற்சியில வந்து ஈடுபடுவாங்க சார். அப்புறம் 1960 சார் அவ வந்து அந்த உரோம நகர்ல நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில வந்து பார்வையாளர்கள்ட்ட வெற்றி கரங்களுக்காக அவ மத்தியில விளையாடி கொண்டு இருந்தா பங்கு பற்றினாவ சார். அவட மனதுல வந்து நான் தங்க பதக்கத்தை வெல்லணும்னு ஒரு ஆசை இருந்துச்சான் சார். அப்புறம் அவ பின்னல் வேகத்துல 200 மீட்டர் 100 மீட்டர் 400 மீட்டர் எல்லாம் ஓட்டுனாவாம சார். அப்புறம் அவக்கு தங்க பதக்கம் கிடைச்சிட்டான் சார்.
இதுல ஓகே எங்களுக்கு விளங்கிக் கொள்வது தன்னம்பிக்கையை இழக்க கூடாது சார். ஓகேம்மா தேங்க்யூ. சியாஸ். ஓகே, அழகான முறையில அந்த முழு கதையினை மினாங்க அழகான முறையில விளங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. Right. நான் சொன்ன கருத்து அடுத்தது சார் ப்ளீஸ். ஓகே, கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார். ரைட். அப்ப அந்த கதையில அவங்க சொன்னாங்க தன்னம்பிக்கை என்பது முக்கியம். அப்ப தன்னம்பிக்கையோட செயற்பட்டதுனால தான் அவ என்ன செய்றா இறுதியில 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் போன்ற ஓட்ட போட்டிகள்ல ஓட முடிந்து, அதாவது கால் இயலாத ஒரு சிறுமியா இருந்தவர் தன்னுடைய தன்னம்பிக்கையின் பிரகாரம் இறுதியாக அந்த ஒலிம்பிக் போட்டியில ஓடி தங்கப்பதக்கத்தை வெற்றி கொண்டார். தன்னுடைய இலக்கை நினைஞ்சிட்டா இறுதியா அவ அடைகிறா. ரைட். ஓகே சார், சொல்லுங்க சார். ஷராப் சார் சொல்லுங்க சார். இந்த கதையில இருந்து நீங்க என்ன எடுத்துக்கொள்ள விரும்புறீங்க? இந்த கதையில பெற்றுக்கொள்ள படிப்பினை என்ன? சார் இந்த கதையில இருந்து பெற்றுக்கொள்ள படிப்பினை நம்ம எப்பயும் தன்னம்பிக்கையை விடவே கூடாது சார். எவ்வளவு நம்ம பின்வாங்கினாலும் முயற்சி செய்து நம்ம வெற்றி அடையணும் சார். ஓகே சார், நன்றி. ரைட். ஷராப் சொல்றாரு, எப்பயுமே என்ன சொல்றாரு, நம்மள தன்னம்பிக்கையினை நாம் இழக்க கூடாது. எவ்வளவு துன்பங்கள் வழிகள் வந்தாலும் எமது தன்னம்பிக்கையோடு நம்ம செயற்பட்டு என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட இறுதி இலக்கு வெற்றி பாதை, ஏன்னா அந்த வெற்றியை அடைய வேண்டும் என ஷராப் சொல்றாரா. இது ஓகே. ஷியா சொன்ன அதே பதில் தான் ஷராப் சொல்லியிருக்காரா. நன்றி ஷராப். வேற பாப்போம் யாரு? நீங்கள் இந்த கதையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த படிப்பினை என்ன சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேசுங்க. ஓகே, ஹமான் சொல்றா, வெரி குட். விடாமுயற்சி வெற்றி அளிக்கும். ரைட். ஒவ்வொருத்தரா கருத்துக்கள் சொல்ல தான் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா புதிய புதிய விடயங்கள் வரும். சரியா? ரைட். ஹமான் என்ன சொல்றாரு, விடாமுயற்சி, அந்த முயற்சியினூடாக அவன் வெற்றி பெற்று விட்டான்னு சொல்றாரு. ரைட். நன்றி ஹமான். சார் ஷரஃப் இந்த கதையை சின்ன சொல்லட்டா சார் ப்ளீஸ்? ஓகே, குயிக்கா சொல்லுங்க சார். ஓகே, சின்ன சொல்ல முடியுமா? ஷோட்டா. ஒலிம்பிக் வீராங்கனை வில்மா ரெடால்ப் அமெரிக்காவின் நெஷ்வில் வைத்தியசாலையில பிறந்த வில்மா பல உடல் உபாதைகளுக்கு உட்பட்டிருந்தாங்க. இரட்டை நிமோனியா, அதுக்கப்புறம் சிவப்பு நிற தழும்பு அப்படின்னு பல நோய்களுக்கு அவங்க உட்பட்டு இருந்தாங்க சார். ஓகே. அவரது கீழ்பாதம் மேல் நோக்கி உயரமா அமைந்திருந்துச்சு சார். அவருக்கு நடக்க இருந்ததுனால ஒன்றுகோலை பயன்படுத்தி தான் பாதத்துக்கு உயிரூட்ட வேண்டியதா இருந்துச்சு சார். அது அவருக்கு சரியான கஷ்டத்தையும் கவலையும் துன்பத்தெல்லாம் கொடுத்துச்சு சார். ஆனாலும் அவர் விடாமுயற்சி விடல. தனது 17வது வயதுல அதிக உடற்பயிற்சிகளையும் அதிக தியானங்கள் செயற்பாடுகளில் ஈடுபட்டதோடு தனது 17வது வயதுல அந்த பாதத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்றுகோலை முற்றாக அகற்றி விடலாம் என்ற தன்னுக்குள்ளே ஒரு உறுதி நம்பிக்கை ஒன்று எடுத்துக்கொண்டு இதே போன்று தொடர்ந்தும் விடாமுயற்சி செஞ்சு அந்த 12வது வயதுல ஒன்றுகோலை அகற்றிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க தனக்கு இப்ப சாதாரண சிறுவர்கள் போன்றே தன்னால விளையாடலும் ஓடலும் பாயலும் குதிக்கலும் நினைச்சு அவங்க அந்த விளையாட்டின பக்கம் தன்னை ஃபோர்ஸ் செலுத்தினாங்க சார். அந்த விளையாட்டின பக்கம் கவனத்தை செலுத்தி அந்த ஓடுவதற்காக வேண்டி அவங்க பெரும் பயிற்சிகள்ல ஈடுபட்டாங்க சார். அவங்க தன்னுடைய காலை சுகமாக்கி சரியா அந்த ஓடுவதற்கே பயிற்சி செஞ்சு பின்னர் 1956 மெல்பர்ன் நகர்ல நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில வெண்கலக்க பதக்கம் வென்றுட்டாங்க சார். 1960 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலும் நிச்சயமாக முதலாம் இடத்தை பெறலாம் என்று அவங்க தன்னுக்குள்ளே மனதுல உறுதி கொண்டாங்க சார். ஆனாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க அவங்க படிப்புல கவனத்தை சுட்டி வெளி இடங்களுக்கு சென்று இது விளையாடுவதை அதுபோல அனுமதிக்கவே இல்லை சார். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இரவுல அந்த புகைப்போக்கு வழியாக 8 மணி முதல் 10 மணி வரை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டு பயிற்சிகளையும் அந்த ஓடுதல் பாய்திறன் செயற்பாடுகளையும் ஈடுபட்டாங்க சார். 1960ஆம் ஆண்டு உரோப் நகர்ல நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில இவர் பங்கு பற்றினார். இவர்
பார்வையாளர்கள் வெற்றிக்கார கோஷங்கள் கைத்தட்டல்களுக்கு மத்தியில பங்கு பற்றினார் சார். போட்டியில் பங்கு பற்றுவதற்கு முன்பே அவர் தன்னுக்குள்ள நினைச்சு கொண்டார். இந்த பூட்ல கட்டாயம் வெள்ளி தங்கப்பதக்கத்தை பெறுவேன் எண்ணம் கொண்டு மின்னல் வேகத்துல 100 மீட்டர் 200 மீட்டர் 400 மீட்டர் தூரங்களை ஓடி முடிச்சு சாதனை படைத்து தங்க பதக்கத்தையும் வென்றார் சார். ஓகே அமான், நன்றி. ரைட், சாரி, ஷராப் சார். ஷராப். ஓகே ஷராப், நன்றி ஷராப். ரைட், ஷராப் அந்த கதையை வந்து மீண்டும் அழகான முறையில் கூறியிருக்கின்றார். ரைட், அப்புறம் 2 முறை 2 பேர் அந்த கதையை வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரைட், ஷராப் சொன்ன மாதிரி. ரைட், பாவம் பிள்ளைகள், இப்போ மற்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த கதையின் ஊடாக நீங்கள் கொள்கின்ற அந்த படிப்பினை என்ன? பேசுங்க. நம்ம 11-16 பேர் இருக்கோம். ரைட், சொல்லுங்கம்மா. சார் முயற்சி திருவனை. ஓகே, தக்ஸ்மிதா சொல்றாங்க முயற்சி திருவினையாக்கம். ஓகே, நன்றிம்மா, நன்றி. ரைட், அவதான் அவருடைய கருத்தா சாதிக்க முடியும். நம்ம முயற்சி செய்யணும் சார். யாரு எது நினைச்சாலும் நம்ம எது சாதிக்க எல்லாமே முடியும் சார். ஓகே ஓகே, ஒவ்வொருத்தரா பேசணும். சூபிகா சொல்றாங்க தன்னம்பிக்கை முக்கியம், எதை நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. ரைட், அப்ப இந்த நம்மளை பத்தி யாராச்சும் நம்மளுக்கு செய்யல அப்படின்னு சொன்னாலும் நம்ம விடாமுயற்சி விடாம தொடர்ந்து செயற்படணும் சார். நம்ம ஏழாண்டு ஒதுக்கி போகாம நம்ம தொடர்ந்து செயற்படணும் சார். மத்தது ஓகே நன்றி. சார் விடாமுயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் சார். யாரு கேள்வி சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நாங்க கணக்கு எடுக்காம நம்ம பாட்டுக்கு நாங்க நம்ம வேலையை செஞ்சுட்டு போகணும் சார். முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் சார். ஓகே ஷராப், நன்றி. ஷஃபா, நன்றி. ரைட், அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவனோட முயற்சி, நம்ம எந்த ஒரு விடயத்திலையும் பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நம்மளால முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோட பயணிக்கணும். அதே போல மிக முக்கியமானது அந்த விடாமுயற்சி என்பது மிக முக்கியமானது. எந்த ஒரு வேலையும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து விடாமுயற்சி. இப்ப நீங்க கிரேட் 7 படிக்கிறீங்க. இப்போ உங்களோட அடுத்த இலக்கு வந்து எப்படி இருக்கணும்? சாதாரண தர பரீட்சையாக இருக்க வேண்டும். ரைட், அதற்கான திட்டங்களை இப்போ இருந்தே வகுத்து என்ன செய்யணும்? நீங்க சிறப்பான முறையில இப்ப இருந்தே நீங்க பயிற்சிகளை எடுத்து படிச்சாதான் என்ன செய்வீங்க? இன்னும் ஒரு 4 வருட கால பகுதியில நீங்க சிறந்த ஒரு பெருபேரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? கல்வியில மாத்திரமல்ல, விளையாட்டுத்துறை, கலை எதிரான பரவாயில்ல, உங்களோட இலக்கை நீங்க சரியா நிர்ணயிச்சு பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த கதையின் ஊடாக நம்ம என்ன செய்யறோம்? நல்ல ஒரு படிப்பினைய பெற்றுக்கொள்கின்றோம். ரைட், அப்ப இந்த கதையில வாசித்த இருவருக்கும் அதே போல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கருத்துக்களை கூறிய உங்களுக்கும் நன்றி. ரைட், இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மிக முக்கியமான விடயம். இப்ப இந்த கதையில நம்ம ஒரு சில விடயங்களை பெற்றுக்கொண்டோம். ரைட், இப்ப இந்த கதையை மையப்படுத்தி நம்ம அடுத்த ஒரு சின்ன வேலை செய்ய போறோம். ரைட், என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த பயிற்சியை பாருங்க. ரைட், நீங்க எழுத தேவையில்லை, இந்த பயிற்சி நீங்க எழுத தேவையில்லை, அவனோட புக்ல உள்ள பயிற்சி தான். ரைட், இதுல பாருங்க, நீங்க பதில் சொல்ல போறீங்க. ரைட், நீங்கள் எதிர்கொண்ட சவால் மிக்க சந்தர்ப்பங்களை நினைவு கூறுங்க. ரைட், அப்ப நீங்க பாடசாலையில நண்பர்களோட கேலிக்கு மத்தியில அவங்ககிட்ட கஷ்டங்கள் அவங்க தர கருத்துக்கு மத்தியில படிக்கிற. ஓகே ஓகே சார், கொஞ்சம் பார்ப்போம். ரைட், பாருங்க. அப்ப முதலாவது நீங்க சொல்ல போறீங்க, நீங்க எதிர்கொண்ட சவால் மிகுந்த சந்தர்ப்பத்தை, எந்த சந்தர்ப்பத்துல நீங்க சவால் மிகுந்தா ஏற்றுக்கொண்டீங்க. ரைட், அந்த சந்தர்ப்பத்தை நீங்க வெற்றி பெற்ற, அதில் நீங்கள் வெற்றி பெற்ற அல்லது தோல்வி கண்ட சந்தர்ப்பத்தை சொல்லணும். சரியா? அந்த சவால்களை வெற்றி கொள்ள அடிப்படை அமைந்த காரணிகள் அல்லது அந்த தோல்விக்கான காரணிகள் என்ன செய்யணும்? கட்டாயம் சொல்லணும். பார்ப்போம். நீங்க எதிர்கொண்ட சவால்கள் பாடசாலையில அல்லது வீட்டு சூழல்ல இருக்கலாம், வெளியில இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு வேலை செய்யும் பொழுது எதிர்கொண்ட சவால்களையும் அதில் நீங்கள்
வெற்றி பெற்றீர்களா அல்லது தோல்வி கண்டீர்களா? ரைட். அதற்கான காரணம் என்ன? அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? பார்ப்போம் யார் முதல்ல சொல்ல போறா. பாருங்க பிள்ளைகள் பார்ப்போம். Right. அதாவது நீங்க எதிர்கொண்ட ஒரு சவாலை சொல்லணும். இப்போ ஒரு விளையாட்டு போட்டியில இருக்கலாம், ஒரு கல்வி. ஒரு ஓட்ட போட்டில தோல்வி அடைந்தமை. ஓகே, நீங்க எதிர்கொண்ட சவால் என்ன அது சொல்லுங்க பாப்போம். ஓட்ட போட்டிக்கு சரியான பிராக்டிஸ் இல்லாம ஓட்ட போட்டில தோல்வி அடைகிறமே, அதுக்கு பிராக்டிஸ் எடுக்க நேரம் இல்லாம இருக்கிறமே. ஓகே, ஷராப் சொல்றாரு. ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் ஒவ்வொருத்தர பார்ப்போம். ஷராப் சொல்றாரு ஒரு ஓட்ட போட்டியில ஒரு ஷராப் நீங்க பங்கு பெற்றீங்களா ஷராப்? எஸ் சார். ஓகே, அப்போ ஒரு போட்டியில பங்கு பெற்றி அந்த போட்டியில அவர் வெற்றி பெற்றீங்களா தோல்வி கண்டீங்களா? தோல்வி. ஓகே, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஷராப்? சார் அதுக்கான பிராக்டிஸ் எடுக்காதுங்க. ஓகே, அப்ப அந்த அவர் எதிர்கொண்ட சவால் ஒன்னா சொல்றாரு. அவரு அந்த போட்டியில பங்கு பட்டிருக்காரு. அதுல வந்து அவர் முறையான விதத்துல பயிற்சிகளை எடுக்கவில்லை தான் சொல்றாரு. அப்ப அதனால அவரால் அந்த போட்டியில சிறப்பிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்ப அடுத்த போட்டியில அவர் பங்கு பெற்ற என்ன செய்யணும்? தன்னை முழுமையா என்ன செய்யணும் சார்? தயார்படுத்தணுமா இல்லையா? எஸ் சார், கட்டாயம் தயார்படுத்தணும். கட்டாயம் தயார்படுத்தணும். எப்பவுமே பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு சவாலை எதிர்கொள்ளும் பொழுது, ஏதாவது ஒரு போட்டியா அல்லது கல்வியிலையா ஏதாவது ஒரு சவாலை எதிர்கொள்ளும் பொழுது நம்ம வெற்றி பெறதுக்கு எந்த அளவு முயற்சிகளை பண்றோமோ அதே போல அங்க வந்து அந்த வெற்றியை பெற முடியாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்? அடுத்த தடவை அதை நம்ம எங்கன மிஸ் பண்ணோம், எந்த காரணத்துக்காக நம்ம தவற விட்டோம் என்பதை என்ன செய்யணும்? நம்ம அடையாளப்படுத்த வேண்டும், அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த போட்டியில அல்லது அடுத்த நிகழ்வு என்ன செய்யலாம்? இதனையும் விட வேகமா நம்ம வந்து செயற்பட முடியும். எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்? நாம் வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றியை பெற முடியாவிட்டாலும் சரி, நாம் அது என்ன காரணத்துக்காக அந்த இலக்கை அடைய முடியாமல் போனது என்ற விடயம் தொடர்பா நம்ம வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த முறை அந்த தவறை நாம் விட மாட்டோம். அதனை சரி செய்து நம்ம என்ன செய்வோம்? நமது இலக்கை சரியான முறையில நிர்ணயித்து செல்ல முடியும். ஓகே ஷராப், நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நன்றி ஷராப். ரைட், அடுத்த பிள்ளைகள் பாவம் மற்றும் ஒரு சந்தர்ப்பம். சார் எனக்கு நேத்து சொல்லுங்கம்மா. நடந்துச்சு. அதுல நேத்து எனக்கு ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதுல 3 போட்டி லஸ் ஆனனால என்னால அடுத்த லெவலுக்கு போயிடாம போயிட்டு சார். என்ன நானுங்க பிராக்டிஸ் பண்ணல அதுக்கு. அப்ப ஆனா வந்து அந்த போட்டியில முழுமையான இதுல பிராக்டிஸ் பண்ணல, பயிற்சிகளை பெறவில்லை. ரைட், அப்ப அடுத்த போட்டியில ஆனா நீங்க வெற்றி பெறணும். ரைட், அதுக்கு என்ன செய்யணும்? நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். வெரி குட். ரைட், அப்ப அந்த அந்த இடத்தை நீங்க அடைய முடியாம தவறுவிட்டதுக்கான காரணத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க இப்ப உணர்ந்து விட்டீர்கள். ரைட், அப்ப என்ன செய்யணும்? அடுத்த முறை வந்து நீங்க போகும் பொழுது கட்டாயம் அடுத்த தடவை நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுக்கான வாழ்த்துக்கள். இந்த தடவை நம்ம மிஸ் பண்ண விடயங்களை நம்ம என்ன செய்யணும்? சரி செய்து கொண்டு அடுத்த தடவை நீங்க அந்த போட்டியில வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகேவா சார்? நான் போன முறை பாராளுமன்றத்துல நிறைய ஓட்கள் பெறாதனால நானு ரிலீஸ் ஆகிட்டேன் சார். இந்த முறை நிறைய ஓட்கள் பெற்றனால நான் பாராளுமன்றத்துல பிரதி அமைச்சரா தெரிவு செய்யப்பட்டேன் சார். ஓகே சுருவிகா, வாழ்த்துக்கள். ரைட், அப்ப கடந்த முறை பாடசாலை மட்டத்தில் நடந்த சிறுவர் பாராளுமன்ற நிகழ்வுல அவர்களால அந்த அதிகூடிய வாக்குகளை பெற்று அந்த குழாம்குள்ள தெரிவு செய்ய முடியாமல் போயிருந்திருக்கு. அப்ப இந்த முறை அதை சரி செய்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அதிகமான வாக்குகளை பெற்று பிரதி அமைச்சராகவும் ஆகியிருக்காங்க. அப்ப கடந்த முறை விட்ட பிழை என்ன செஞ்சிருக்காங்க? இந்த முறை சரி செஞ்சிருக்காங்க. புரிதா பிள்ளைகள்? சரி செஞ்சனால நம்மளோட சுருபிகாவுக்கு இந்த முறை பிரதி அமைச்சர் பதவியும் கிடைத்திருக்குது. ஓகேமா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி செய்யணும். ரைட், குட். பிள்ளைகள் சொல்லுங்க, உங்களோட சந்தர்ப்பம் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு சவாலாக அமைந்த சந்தர்ப்பம். சார் நான் போன முறை
இங்கிலீஷ் ம் டேக்கு போய் எடுபடல போயத்துக்கு இந்த முறை நான் செலக்ட் ஆயிருக்கேன் சார். ஓகே விதுர்மிதாரா இப்ப கடந்த முறை ஏன் என்ன காரணமா செலக்ட் ஆகல கடந்த முறை இந்த முறை செலக்ட் ஆனதுக்கு என்ன காரணம் நான் இன்னும் பிராக்டிஸ் கூட எடுத்தேன் சார். ஓகே ரைட் அந்த பாருங்க பயிற்சிகளை அதிகமாக பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நினைச்சிருக்காங்க அவங்க போட்டியில தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரைட் நன்றிம்மா நன்றி விதுர்மிதா ஓகேம்மா நன்றி பாருங்க இப்ப தொடர்ச்சியான பயிற்சிகள் செய்வதன் ஊடாகத்தான் நம்ம என்ன செய்யலாம் நமது அடுத்த இலக்கை நம்ம என்ன செய்யலாம் அடைய முடியும் நமது இலக்கில் நாம் வெற்றி பெற முடியும் ஓகேம்மா நன்றி 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 ரைட் அடுத்த ஆள் பிள்ளைகள் பாப்போம் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா நான் போன முறை இங்கிலீஷ் டேல வந்து டிக்டேஷனுக்கு எடுப்பட்டு ஆனா என்ன ம், வந்து சேர்க்கல அதுக்கு. ஏம்மா என்ன காரணம் நிறைய பிராக்டிஸ் எடுக்கல. ஓகே ஓகே நான் போன முறை வந்து நான் வந்து கிரேட் 6ல வந்து 14ஆம் ரேங்க் சார். இந்த முறை 7th சார். 7th ரேங்க் சார். 7th ரேங்க் சார். ஓகே ஓகே நன்றி நன்றி நுகாவுனாங்க அவங்க தொடர்ச்சியா பிராக்டிஸ் எடுங்கம்மா அதே போல அப்சால் வந்து என்ன செய்யறாரு முன்னாடி வந்திருக்காரு அப்ப தொடர்ச்சியா பிராக்டிஸ் எடுப்பதன் ஊடாக படிப்பதன் ஊடாக இணைஞ்சிருக்கிறவரு ஒரு முன்னிலையை அடைஞ்சிருக்காரு ரைட் ஓகே நன்றி 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 இதற்கும் நன்றி நான் போன பேன ஓகேம்மா அடுத்து சார் போன பேன சிங்கள போட்டிக்கு போயிட்டு நான் வந்து வெற்றி பெறல. முயற்சி ஓகே நான் வந்து பண்ணல. இந்த பேன ம் சிங்களத்துக்கு போயிட்டு மாகாண மட்டத்துல 2ஆம் இடம் எடுத்தேன். சொல்லுங்கம்மா எத்தனை மேடமா முயற்சி 2ஆம் இடம் மாகாண. ஓகே ஓகே ராஃபிக் ரைட் ஓகே கடந்த முறை அவங்களால அந்த நிலையை அடைந்து கொள்ள முடியாம போயிடுச்சு இந்த தடவை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சிறந்த பயிற்சியின் ஊடாக நினைச்சிருக்காங்க அவங்க தன்னுடைய இலக்கை அடைந்து வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் ரைட் ஓகே நன்றி 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 பாவம் மற்றாக்கள் பாவம் பேசணும் ஏன்னா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து போட்டி இங்கிலீஷ்ல ஃபயம்க்கு போயிட்டு தோல்வி அடைஞ்சிட்டேன் சார். ஓகே திரும்ப முயற்சி பண்ணிக்கலாமா என்ன காரணம் பிராக்டிஸ் பண்ணலையா எஸ் சார். ஓகேம்மா ரைட் அப்ப என்ன செய்யணும் அடுத்த தடவை நமக்கு போட்டி வரும்போது என்ன செய்யணும் நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வின் பண்ணணும் ரைட் அப்போ உங்களுக்கு நமது வாழ்த்துக்கள் ஓகேவா தொடர்ச்சியான யாரு தஸ்வினி ரைட் தொடர்ச்சியான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிற்சிகள் எடுப்பதன் ஊடாக நம்ம என்ன செய்யலாம் நமது இலக்கை நாம் அடைந்து கொள்ளலாம் ஓகேவா எங்களுக்கு கிராஸ் கண்டிஷன் நாங்கள் தோல்விப்பட்டுட்டோம் சார். என்ன காரணம் வேம கொஞ்சம் ஓடையில அது. ஓகே அப்ப பிராக்டிஸ் எடுக்கலாம் பயிற்சிகள் குறைவா இருக்கும் அப்படியா ஆமா சார். ஓகே ரைட் அப்ப இந்த என்ன செய்யணும் இனி வருகின்ற காலங்கள்ல உரிய முறையில பயிற்சிகளை பெற்று என்ன செய்யணும் அந்த இலக்கை அடைய வேண்டும் அபிஷேக் ஓகே வாழ்த்துக்கள் ரைட் சொல்லுங்கம்மா பர்ஹா சோசியல் சயின்ஸ்ல வலய மட்டத்துல எடுப்பட்ட சார் ஆனா மாகாண மட்டத்துல எடுப்படல சார். ஓகே வலய மட்டத்துல நீங்க எடுப்பட்டிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் என்ன நிச்சயமா பர்ஹா நீங்க அடுத்த தடவை மாகாண மட்டத்திலையும் நீங்கள் எடுப்படுவீர்கள் ஓகேவா இப்போ தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் பயிற்சிகளை செய்யணும் இப்போ வலய மட்டத்துல ஒரு போட்டியில செலக்ட் ஆகுறதே என்னது அது பெரிய ஒரு விடயம் சரியாமா வாழ்த்துக்கள் சரியாமா ஓகே ஃபர் வாழ்த்துக்கள் ரைட் ஓகே ரைட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து எனது உங்களோட சவால்களை நீங்க சொன்னீங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க வெற்றி அடைந்த தோல்வி அடைந்த சந்தர்ப்பத்தை சொன்னீங்க ரைட் ஓகே வெற்றி பெறும் பொழுது அதுக்கான பயிற்சிகளை நம்ம நினைச்சிருப்போம் அதிகமா செய்திருப்போம் சில நேரங்களில் அந்த வெற்றியை பெற முடியாத சந்தர்ப்பம் அமையும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அடுத்த தடவை அதிகமான பயிற்சிகளோட சிறந்த பயிற்சிகளோட என்ன செய்யணும் அந்த குறித்த போட்டிகளில் பங்கு பற்றி நாம் என்ன செய்யணும் வெற்றி பெற வேண்டும் இப்ப நீங்க பார்க்கலாம் நம்ம பார்த்தோமே அந்த கதையில பார்த்தா வில்மா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க 56ஆம் ஆண்டு எப்படி மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா வெண்கல பதக்கம் தான் பெற்றாங்க முதலாவது
அவர் ஒரு சாதாரண வெற்றியை பதிவு செய்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு அடுத்து வந்த ஒலிம்பிக் போட்டியில என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தங்கப்பதக்கத்தை வெற்றிருக்காரு. ஏன்னா அப்ப கட்டாயம் என்னது, நமக்கான வெற்றிகள் காத்து கொண்டு இருக்குது. சரியா பிள்ளைகள்? அப்ப நம்ம ஒரு தடவை நம்ம வெற்றி பெற்றாலும் என்ன செய்யணும், அடுத்த தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்த நிலைகளை நம்ம வெற்றி பெறணும். சரியா? முதல்ல நம்ம வெற்றியை பெறவிட்டாலும் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்து பயிற்சிகள் செய்து நம்ம என்ன செய்யணும், அந்த குறித்த இலக்கை அடைய வேண்டும். சரியா? முயற்சி செய்தால் நிச்சயமாக நம்ம செய்யலாம், நம்மும் அந்த வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ரைட், ஓகே, நன்றி. அப்ப இந்த கதையினூடாக நாம் பெற்றுக்கொண்ட படிப்பினை பார்த்தோம். அதே போல வந்து நாம் எதிர்கொண்ட சவால்கள், அதே போல நாம் வாழ்க்கையில் வெற்றி கண்ட சந்தர்ப்பங்கள், அதே போல அந்த வெற்றியை தவறவிட்ட சந்தர்ப்பங்கள், அதனால் அடுத்த போட்டிகளில் நாம் எவ்வாறு வெற்றி பெறுவோம் என்ற முனைப்போடு செயற்பட்ட சந்தர்ப்பம் தொடர்பாக நம்ம வந்து இறுதியாக பார்த்து இருந்தோம். ரைட், இப்போ பார்ப்போம் நம்ம இந்த சவால்கள் இருக்குதானே, இந்த சவால்களை வந்து பிள்ளைகள் என்ன முறையில் நம்ம எப்படி வெற்றி கொள்ளலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். சரியா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா வாழ்க்கையில நம்ம என்ன செய்வோம், பல சவால்களை சந்திக்க வேண்டி வரும். அந்த சவால்களை எல்லாம் என்ன செய்யணும், வெற்றி கண்டால் தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த இலக்கை நோக்கி நகர முடியும். இப்போ நீங்க பெரும்பாலும் சவால்களை வெற்றி கண்டுதான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கிரேட் 7 வரைக்கும் வந்திருக்கீங்க. ஆமா இல்லையா? இப்போ நீங்க நேசரி போயிருப்பீங்க. அப்ப அங்க நல்ல முறையில கல்வி கட்டு தரம் 1க்கு வந்திருப்பீங்க. ரைட், அப்ப தரம் 1ல கல்வி கற்ற பிறகு 2, இப்ப 2க்கு பிறகு அடுத்து தரம் 3, அதன் பிறகு தரம் 4, அதன் பிறகு என்ன செஞ்சிருப்பீங்க, தரம் 5ல ஒரு சவால் எதிர்கொண்டிருப்பீங்க, ஏன்னா ஸ்காலர்ஷிப். ரைட், அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா தரம் 6, இப்ப இந்த வருடம் நீங்க தரம் 7க்கு வந்திருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் பல்வேறுபட்ட சவால்களை கண்டிருப்பீங்க, அந்த சவால்களை எதிர்கொண்டிருப்பீர்கள். அந்த சவால்களை வெற்றி கொள்வதன் ஊடாகத்தான் இன்னைக்கு நீங்க தரம் 7ல் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். சரியா? இப்ப பார்ப்போம் வந்து இந்த சவால்களை என்ன முறையில வெற்றி கொள்றது, அதுக்கு வெற்றி கொள்றதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். 74வது பக்கம் பாருங்க. இந்த வாழ்க்கையில் நோக்கம் அல்லது இலக்கை கட்டியெழுப்புதல். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதலாவது இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் என்னன்னு பார்த்துக்கணும், நம்ம இலக்கு என்னன்னு பார்த்துக்கணும். சரியா பிள்ளைகள்? பாருங்க, இப்ப நீங்க கிரேட் 7 படிக்கிறீங்க, இப்ப உங்களோட இலக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். உங்களோட அடுத்த இலக்கு என்ன? 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணைகள்ல நல்ல புள்ளி எழுப்படும். அடுத்து வர்றது எங்களுக்கு 3ஆம் தவணை சார். 3ஆம் தவணையில இந்த தவணையை விட அதிகூடிய புள்ளிகளை பெறணும் சார். எனக்கு 3ஆம் தவணை 13ஆம் சார். ஓகே, ரைட். முதலாம் தவணை முடிந்து இப்ப 2ஆம் தவணை பரீட்சை வந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. ரைட், அப்ப அந்த தவணையில அந்த 2 அடுத்து 2ஆம் தவணை, அடுத்து 3ஆம் தவணை. ரைட், அப்ப அதுல அதிகூடிய புள்ளிகளை பெறணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கு. ரைட், ஓகே, நன்றி நன்றி. மற்றபடி பார்ப்போம். மற்றவர்கள் ஷராப் சொல்லிருக்காரு. சொல்றாரு புள்ளிகளை வழங்கப்பட வேண்டும் எல்லா பாடங்களும். எல்லா பாடங்களையும் 80 புள்ளிகளுக்கு மேல எடுக்கணும், 90க்கு மேல எடுக்கணும். அடுத்த ஒருத்தர் சொன்னாரு ஓலவல் கட்டாயம் பாஸ் பண்ணணும். சுருபிக்க நினைக்கிறேன் ஓலவல் அடுத்த இலக்கா வைக்கலாம். அப்போ ஒவ்வொரு சொல்றாரு 2ஆம் தவணையில அதிகமான புள்ளிகள் எடுக்கணும்னு சொல்லி, ஒருவர் சொல்றாரு எனது 80 புள்ளிகளுக்கு மேல என்று, மற்றொருவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா 90 புள்ளிகளுக்கு மேல என்று. சொல்லுங்கம்மா சார். என்னுடைய எம்பிஷன் நான் அடையணும் சார். என்னுடைய எம்பிஷன் டாக்டர் சார். எங்கட மூப்பாக்கு பிடிக்கும் சார், அதனால நான் அதை அடையணும் சார். ஷாரஃப்ட எம்பிஷன் சார். ஷாரஃப்ட எம்பிஷன் வந்து சயின்டிஸ்ட் சார். சார் என் எம்பிஷன் டாக்டர் சார். என் எம்பிஷன் வந்து ஆர்டிஸ்ட். பயோனிக்கல் டெக்னாலஜி. ஓகே சார், வாழ்த்துக்கள். ரைட், அப்ப ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா ஓகேம்மா, ரைட். நிச்சயமாக உங்களோட இலக்கை நீங்கள் அடைவீர்கள், அது எல்லாத்துக்கும் எனக்கு
உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து என்ன செய்யுங்க, உங்களோட இலக்கில் நீங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ரைட், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரைட், பாருங்க இப்ப வாழ்க்கை நோக்கம் அல்லது இலக்கை என்ன செய்யணும் நம்ம வந்து குறித்து பாத்தீங்க சொன்னா தகுந்த வாழ்க்கை முறை ஒன்றினை கட்டி எழுப்ப முன்வருதல். ரைட், அப்ப நமக்கு ஏற்ற வகையில நம்ம என்ன செய்யணும், நமக்கு தகுந்த வாழ்க்கை முறை ஒன்றை நம்ம செய்யணும், கட்டி எழுப்ப முன்வர வேண்டும். அது மிக முக்கியமானது. நமக்கான நேரத்தை ஒதுக்கி கொள்ளணும், நமக்கான ஒரு நேர அட்டவணை ஒதுக்கி கொள்ளணும். நம்ம எந்தெந்த நேரத்துல கல்வி கற்க போறோம், எந்தெந்த விடயங்கள்ல கல்வி கற்க போறோம் போன்ற விடயங்களை தெளிவாய்த்துக் கொள்ள வேண்டும். சரியா? நமக்குரிய பாடங்கள்ல மிக முக்கியமானது, சில பாடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும், இலகுவானதா இருக்கும். சில பாடங்கள் நமக்கு சற்று கடினமானதா இருக்கும். அப்ப கடினமான பாடங்கள் அல்லது குறைவான புள்ளிகளை பெற்ற பாடங்கள்ல நல்ல முயற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தகுந்த வாழ்க்கை முறை அமைச்சுக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, சரியான தீர்மானம். இது மிக முக்கியமானது. இப்ப நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து சரியான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள மாட்டார்கள். சரியா? சரியான முறையில ஒரு தீர்மானத்தை என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். அப்ப நம்மளோட தீர்மானம் சரியானதாக இருக்கணும். ரைட், இப்போ 1ஆம் தவணை 2ஆம் தவணையில் அதிகமான புள்ளிகளை பெற வேண்டும் சில பேர் சொல்றாங்க. 80 புள்ளிகளுக்கு அனைத்து பாடத்திலும் 80 புள்ளிகளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல 90க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற வேண்டும் என்று சொல்லப்படுது. ரைட், ஒருவர் சொன்னா என் இலக்கு வந்து இந்த ஓலவல் பரீட்சையில சிறந்த பெறுபேறு. ரைட், அப்போ ஓலவல் பரீட்சையில சிறந்த பெறுபேரை பெறும் பொழுது நம்ம அந்த இடத்துல தான் தீர்மானிக்க போறோம் நம்ம அடுத்த நிலையை பத்தி. சரியா? இப்ப டாக்டர், சயின்டிஸ்ட் இப்படி சொல்லிட்டே போறாங்க. ரைட், அப்போ உங்களோட இலக்கு என்ன, அதற்கு ஏற்ற துறையில அந்த இடத்துல என்ன செய்ய, நீங்க சரியான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. சரியா? நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்ன சரியான தீர்மானம் எடுக்க முடியாம தங்களுடைய வாழ்க்கையில படிநிலை எப்படி இருக்கு, மாறி இருக்கின்றது. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான தீர்மானத்தை எடுத்து தங்களுடைய இலக்கை துல்லியமான முறையில அடைந்தும் இருக்கின்றார்கள். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து இந்த மாற்று வழிகளை தெரிவு செய்தல். அது மிக முக்கியமானது. சரியா? மாற்று வழிகளை தெரிவு செய்தல். இப்போ ஒரு விடயம் தொடர்பாக நம்ம பார்க்கிறோம், கற்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாக ஏனைய விடயங்களோடையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாற்று வழிகள். சரியா? அது இல்லைன்னா அடுத்து என்ன செய்ய போறோம் போன்ற விடயங்கள் நம்ம என்ன செய்யணும், தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மூத்தவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது. இப்ப பாடசாலையுடைய ஆசிரியர்கள் இருப்பாரு, வீட்டுல தாய் தந்தையர் இருப்பாங்க, உங்களோட படிச்ச அண்ணா அக்கா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ஆலோசனை இருக்கும். நிச்சயமா ஒவ்வொரு பெற்றோரும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து தன்னை விட தனது பிள்ளை வந்து என்ன செய்யணும், முன்னிலையில் இருக்க வேண்டும். தன்னை விட தன் பிள்ளை அதிகமாக கற்க வேண்டும். தன் நிலையை விட தன் பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெற்றோருமே நினைப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம், என்ன செய்யலாம் அப்பா, என்ன செய்யலாம் அம்மா. அப்ப நிச்சயமா அவங்களை நல்வழிப்படுத்துவார்கள். அதே போலதான் ஆசிரியர்களும். கட்டாயம் ஒவ்வொரு ஆசிரியரும் ஏன்னா தன்னிடம் கற்கக்கூடிய பிள்ளை வந்து நன்றான முறையில் தன்னை விட நன்றாக வர வேண்டும் என்றுதான் ஒரு ஆசிரியர் நினைப்பார். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும், அவர்களின் ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல அவரோட குடும்பத்துல கற்றவர்கள் இருப்பாங்க, உயர்நிலையில இருப்பாங்க, அவங்களோட நீங்க ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட சகோதரர்கள் இருப்பாங்க. ரைட், அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, உங்களோட அடுத்த நிலை, அடுத்த இலக்கு தொடர்பாக நீங்க என்ன செய்யணும், உங்களோட ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அதோட பாருங்க 74ஆம் பக்கம் ஆக்கத்திறன் சிந்தனை. ஏன்னா புதிய விடயங்களை தேடி கற்றுக்கொள்ளுதல், புதிய ஆக்க சிந்தனை உள்ளவராக நம்ம வந்து மாறிக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு என்ன செய்யறது, இந்த புத்தகத்துல உள்ளது சொன்ன விடயங்களை மாத்திரம் கற்றுக்கொள்ளாமல் புதிய விடயங்கள் தொடர்பாக நம்ம கற்றுக்கொள்வதோடு ஆக்க சிந்தனை உள்ளவராக இருக்கணும். சரி, அடுத்து பாருங்க, சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய சக்திகளை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு மாத்திரம் அல்லாமல் சமூகத்துக்கும் சேர்த்து நன்மை தரக்கூடிய என்ன செய்யணும், விடயங்களோட இணைந்து நம்ம செயற்பட வேண்டும். எப்பொழுதும் பிள்ளைகள் நாம் சார்ந்து மட்டும் சிந்திக்க கூடாது. நமது குடும்பம், நமது சமூகம் சார்ந்து என்ன செய்யணும், கிடைச்சா நம்ம சிந்தித்து பழக வேண்டும். சரியா? நமது கல்வியின் ஊடாக நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நமது சமூகத்துக்கும் சேவையாற்ற முன்வர வேண்டும். சரியா? அடுத்து பாருங்கன்னு சொன்னா
சகல தோல்விகளையும் வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொள்ளும். இது மிக முக்கியமானது. சரியா? இப்ப சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றியை மாத்திரம் பெற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஒரு சிறு தோல்வி ஏற்படும் பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும், உடைந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரியா? வெற்றியை விட தோல்விகளில் இருந்து தான் என்ன செய்யலாம், அதிகமான விடயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். மிக முக்கியமான சொல்லுவாங்க, வெற்றிக்கு தோல்வி தான் முதல் படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்ம என்ன செய்யணும், நம்மளால வந்து வெற்றி பெற முடியாது. சில சந்தர்ப்பங்களை நம்மளை அறியாம நம்ம என்ன செய்வோம், நம்ம தோல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படும். பாடசாலை மட்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, விளையாட்டு போட்டி நடத்துறதே அதுக்கு தான். ஒன்று உடல் ரீதியான ஒரு வலுவை பெற்றுக்கொள்ள, உடல் ரீதியான ஒரு பயிற்சியை பெற்றுக்கொள்றது. ரெண்டு, இந்த வெற்றி தோல்வியை வாழ்க்கையில் சார் நான் பெற்றுக்கொள்றது. இதான் சொல்ற தோல்வி வெற்றியை பத்தி. தோல்வி உன் சொல்லுங்க. வீழ்ச்சி என்று நினைக்காதே, அதுதான் உன் வெற்றிக்கான படிக்கற்கள். ஓகே ஓகே ரைட், நன்றி 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 ரைட். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எப்பயுமே பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொன்னா எப்பயுமே வெற்றி தோல்வியை சமனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். சரியா? அப்ப என்ன செய்யணும், தோல்விகள் ஏற்படும் பொழுது அது வந்து என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரணத்துக்காக ஆஹ் இந்த இடத்துல நாம் என்ன செஞ்சோம், தோல்வியை தழுவினோம். சரியா? போன்ற விடயங்கள் நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அடுத்த நிலைய போக வேண்டும். இப்ப காரணத்தை தெரிந்து கொண்டால், இந்த காரணத்தினால்தான் நாம் இன்று தோல்வியினை தழுவ வேண்டி ஏற்பட்டது. ரைட். அப்ப அதனை சரி செய்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்து வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. அப்ப தோல்விகளை வந்து என்ன செய்யணும், வாழ்க்கையின் ஒரு பாடங்களாக அனுபவங்களாக கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னா தவறான எண்ண கருக்களை விட்டு நீங்குது. சரியா? தவறான சிந்தனைகள், தவறான எண்ண கருக்கள், அது நம்ம என்ன செய்யணும், தவறான நண்பர்கள், இவங்களை விட்டுலாம் விலகணும். போது விலகினால்தான் நம்ம என்ன செய்யலாம், நாம் நல்வழியில் செல்ல முடியும். சரியா? சில மூட கருத்துக்கள், மூட நம்பிக்கை அப்படிலாம் இருக்கும், தவறான கருத்துக்கள்லாம் இருக்கும். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தமது செயற்பாடு குறித்து தன்னம்பிக்கையுடன் இருத்தல். இப்ப நீங்க ஒரு செயற்பாடை மேற்கொள்ளும் பொழுது அந்த செயற்பாட்டில் நீங்க என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். என்னால முடியும். சரியா? என்னால அதை செய்ய முடியும். இப்ப நம்ம பார்த்தோம் அந்த வில்மாட கதையை பார்த்தோம். பாருங்க, அவருக்கு கால் நடக்கவே முடியாது. அந்த கால் வந்து இப்ப கீழ்பாதம் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி அமைந்திருந்து. இப்ப யோசிச்சு பாருங்க, நடக்க முடியுமா? கீழ்பாதமானது பாதம் கட்டாயம் அடி தேவை. அந்த அடியை சரியா? அந்த பாதம் எப்படி இருக்கு, மேல் நோக்கி இருக்கின்றது. அப்ப ஊன்றுகோலை பிடித்துதான் நடக்கிறாரு, அதுவும் கஷ்டப்படுறாரு. ஆனால் அப்படி இருந்தும் பாத்தீங்க சொன்னா எப்படி தனது 11வது வயது வரை ஊன்றுகோலை பயன்படுத்தி 11வது வயது ஊன்றுகோலை விட்டுட்டு அதன் பிறகு சாதாரண சிறுவர் மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறார். இதுல காரணம் அவருடைய தன்னம்பிக்கை வெளிப்படுகின்றது. தமது செயற்பாடு குறித்து என்ன அவர் நம்பிக்கை வைக்கிறார். என்னால நடக்க முடியும், என்னால சாதாரண சிறுமிகள் போல் என்னாலும் நடக்க முடியும் என்று தனது செயற்பாட்டுல நம்பிக்கை வைக்கிறாரு. என்னால நடக்க முடியுமா, இப்படி மேல் நோக்கி இருக்க பாதத்தை வைத்து என்னால ஓட முடியுமா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா நடந்திருக்காது. இல்ல, நான் நடப்பேன். ஏன்னா அப்ப அவனை பாருங்க, பிறந்ததிலிருந்து 11 வருடம் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியை விடல அவர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லி அவர் முயற்சியை செய்து கைவிடவில்லை. 11 வருடமாக உழைக்கிறார். தன்னுடைய பாதத்தை நேராக்குவதற்காக, தனது பாதத்தை ஊன்றி ஏனைய சிறுவர்களைப் போல் நடப்பதற்கு 11 வருடம் முயற்சி செய்கிறார். பாருங்க, சின்ன ஒரு காலம் இல்லை. ஏன்னா 11 வருடத்துக்கு பிறகு நகையாரு சாதாரண பிள்ளை போல் நடக்கிறார். அதுக்கு காரணம் தனது செயற்பாட்டுல அவர் உறுதியா இருக்காரு. நடந்தே தீருவேன், நடந்தே ஆகுவேன். நடக்கிறத விட்டாரா? இல்ல, ஓடுகின்றார். ஓடி தங்கப்பதக்கத்தை பெறுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை நடக்க முடியுமா, இப்படி பாதங்கள் மேல் நோக்கி இருக்கும் பொழுது நடக்க முடியுமா என்பதே கேள்விக்குறி. அந்த குழந்தை ஓடுதுன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை. காரணம் தனது செயற்பாடு குறித்து நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை பிள்ளைகள் உங்களுக்கும் வரணும். சரியா? உங்களுடைய செயற்பாட்டுல முழுமையான விதத்துல நீங்க வந்து வெற்றி பெறுவேன் என்ற முழு நம்பிக்கையுடன் செயற்பட வேண்டும். ஓகேவா? அடுத்து பாருங்க,
திட்டமிட்டு செயலாற்றுறது இது மிக முக்கியமானது. எந்த ஒரு வேலையுமே திட்டமிட வேண்டும். ஒரு பிளான் இருக்கணும். பரீட்சைக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு போட்டியில வெற்றி பெறதா இருக்கட்டும், ஒரு இணைப்பாளர் செயற்படுறதா இருக்கும், ஒரு கலை விழாவா இருக்கட்டும், ஒரு பேச்சா இருக்கட்டும், ஒரு சோசியல் சயின்ஸ் போட்டியா இருக்கட்டும், ஒரு தமிழ் தின போட்டியா இருக்கட்டும், எந்த விடையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து முதலாவது திட்டமிடணும். அடுத்து நடக்க போற 2ஆம் தவணை பரீட்சையா இருக்கணும், அதுல 80 புள்ளிகள் அல்லது 90 புள்ளிகளுக்கு மேல பெறதா இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரியான ஒரு திட்டமிடல் அவசியம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி கட்டாயம் ஒரு டைம் டேபிள் இருக்கணும். எத்தனை மணி நேரம் படிக்கணும் பார்க்கணும். எந்தெந்த பாடங்கள்ல 1ஆம் தவணையில எந்தெந்த பாடங்கள்ல குறைவான புள்ளிகளை பெற்றோம், எந்தெந்த பாடங்கள்ல புள்ளிகள் குறைவா இருக்குது என்பதை கவனிக்கணும். அந்த பாடங்கள்ல அதிகமான கவனத்தை செலுத்தணும். கூடிய புள்ளிகள் பெற்ற பாடங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 10 புள்ளியோ 15 புள்ளியோ பெறறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிதான் திட்டமிடுறது. சரியா? பரீட்சை நெருங்குற காலங்கள்ல உடல் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா படிச்சு கொண்டே இருப்பாங்க, அந்த உடல் குறித்து கவனம் செலுத்த மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா உடல் குறித்தும் கவனம் செலுத்தணும். பரீட்சை காலங்கள்ல என்ன செய்யணும், உடலும் மனமும் ஒரே மாதிரி இயங்கணும். சரியா? உடலுக்கு ஓகே ரைட், நன்றி. ஏன்னு கேட்டா சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வந்து படிச்சு கொண்டே இருப்பாங்க, உடல் பற்றி கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனா என்ன நடக்கும், பரீட்சை நேரங்கள்ல சுகவீனம் உட வேண்டி வந்துடும், சுகவீனம் முட்டு விடுவார்கள். சரி, அப்படி இல்லாம கட்டாயம் என்ன செய்யணும், அந்த 3 hour 4 hour பரீட்சை எழுத வேண்டுமா இருந்தால் நம்ம உடலும் என்ன செய்யணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப கட்டாயம் உடல் உள்ள இது ரெண்டையுமே ஒன்று சேர்த்து என்ன செய்யணும், 2 தொடர்பு என்ன செய்யணும் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அதுக்கு காரணம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முறையான திட்டமிடல் இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம், இந்த சவால்களை வெற்றி கொள்ளலாம். இதெல்லாம் சவால்களை வெற்றி கொள்ற வழிமுறைகள். சரியா? சவால்களை வெற்றி கொள்ளும் பொழுது தான் நீங்க என்ன செய்வீங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு படியா நீங்க வெற்றி கொண்டு அந்த உச்சத்தை அடைவீர்கள். சரியா? ரைட், பாப்போம். இந்த முறை வாழ்க்கை நோக்கம் அல்லது இலக்கை நீங்க கட்டாயம் நிர்ணயிச்சு கொள்ளணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து தகுந்த வாழ்க்கை முறையொன்றை கட்டியெழுப்பிக் கொள்ளணும். சரியான தீர்மானம் எடுக்கணும். மாற்று வழிகளை தெரிவு செய்யணும். மூத்தோர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளணும். ஆக்க சிந்தனை உள்ளவராக இருக்கணும். சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய சக்திகளை இணைத்துக் கொள்ளணும். மாற்று வழிகள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சகல தோல்விகளையும் வாழ்க்கையின் அனுபவங்களாக கொள்ளணும். தவறான எண்ணக்கருக்களை விட்டு விலகணும். தமது செயற்பாடு குறித்து நம்பிக்கை இருக்கணும். அதே போல சரியான திட்டமிடல் இருக்கணும். இதுவும் முக்கியமானது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா வெற்றியை மாத்திரம் எதிர்பார்த்திருப்பாங்க. சிறு தோல்விகளை காங்கும் பொழுது உடைஞ்சு போயிடுவாங்க. ஐயோ என்னால முடியாது, என்னால அப்படி இருக்கவே கூடாது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும், நாம் பல மடங்கு வீறு கொண்டு எழ வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சவால்களை வெற்றி கொள்ள வேண்டிய வழிமுறைகள் தொடர்பா பார்த்தோம். ரைட், அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயம் அம்மா உங்களுக்கு விளங்குச்சா? ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. ரைட், நம்ம வந்து சவால்கள் தொடர்பாகவும் வெற்றி தொடர்பாகவும் நம்பிக்கை தொடர்பாகவும் பார்த்துருக்கோம். ரைட், அடுத்து நாம் பார்க்க போற ஒரு விடயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாட்டுக்கான நமது கடமைகளும் பொறுப்புகளும் தொடர்பாக பார்க்க போறோம். முதல்ல கடமை என்றால் என்ன தொடர்பாக பார்க்க போறோம். அதாவது கடமை என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்க்க போறோம். முதலாக பாருங்க பிள்ளைகள், பாருங்க, சமூகத்தின் இருப்புக்காக கடமை என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தின் இருப்புக்காக பிரஜைகள் தமக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் உள்ள பிணைப்பாகும். அதுதான் கடமைன்னு சொல்றாங்க. அதாவது கடமை என்பது மூலம் நாம் கருதப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகத்தின் இருப்புக்காக பிரஜைகள் தமக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுதல். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்பை என்ன செய்யணும், நம்ம வந்து உரிய முறையில நிறைவேற்ற வேண்டும். இந்த பிணைப்பினை சட்டம் நல்லொழுக்கம் என 2 வகையாக வகைப்படுத்தலாம். அப்ப நாம் மாற்றக்கூடிய அந்த செயற்பாடு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 2 வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு சட்டம் சார்ந்த கடமையா இருக்கு, 2வது நல்லொழுக்கம் சார்ந்த கடமையா இருக்கு. அப்ப 2 விடயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் கட்டுப்பட வேண்டும். 2 விடயத்தையும் நாம் சரியாகவும் செய்யணும். சரியா? அது முதலாக பாருங்க, அரசாங்கத்துக்கு கட்டுப்படல். அது பாருங்க என்னது, சட்டம் சார்ந்த கடமை. சரியா? அது என்னது,
சட்டம் சார்ந்த கடமை. அரசாங்கனுடைய செயற்பாடு கட்டுப்படுறது. சரி, அடுத்து பாருங்க, அரசாங்க சட்டங்களை மதித்தல். இப்ப அரசாங்கத்தினால பின்பற்றன்னு சொல்லக்கூடிய சட்டங்களை என்ன செய்யணும்? மதித்தே ஆகணும். பாதையில வலதுபுறம் போக வேணும் அப்படின்னா அதற்கு ஏற்ப செயற்படணும். இல்ல நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அப்ப அரசாங்கத்தின் சட்டங்களை மதித்தல். வரி செலுத்துதல். கட்டணம் என்ன செய்யணும்? இந்த வரிகளை செலுத்த வேண்டும், டாக்ஸ் கட்ட வேண்டும். அடுத்து பாருங்க, கடமைகளை முறையாக நிறைவேற்றுதல். நமக்குரிய கடமை இருக்கு, அந்த கடமை என்ன செய்யணும்? முறையாக நிறைவேற்ற வேண்டும், அதுல தவறிவிடக் கூடாது. அடுத்து பாருங்க, சட்டத்தையும் சமாதானத்தையும் பேணுதல். சரியா? சட்டத்தை பேணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டு நம்ம சமாதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விடயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அதாவது அரசாங்கம், அதாவது சட்டம் சார்ந்த கடமை, இதெல்லாம் இப்ப நான் பார்த்த விடயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா சட்டத்தோடு தொடர்புடைய விடயங்கள். பாருங்க, அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறது, அப்ப அதுவும் ஒரு சட்டத்தோடு இணைந்த ஒரு கடமை. அரசாங்க சட்டங்களை மதிக்கிறது, உரிய வகையில மதிக்கிறது, அப்ப அதுவும் என்ன செய்யறது? ஒரு சட்டம் சார்ந்த கடமை. வரி செலுத்துதல், டாக்ஸ். சரியா? இந்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சட்டம் சார்ந்த கடமையா இருக்கு. அதே போல கடமைகளை முறையாக நிறைவேற்றுறது, நமக்குரிய பொறுப்புகள் கடமைகள் இருக்குதானே, அந்த விடயங்களை முறையா நிறைவேற்றுறது. அதே போல சட்டத்தையும் சமாதானத்தையும் பாதுகாத்து சட்டத்தோடு தொடர்புடைய கடமை. இப்ப நம்ம பார்க்க போறோம் இறுதியா நல்லொழுக்கம் சார்ந்த விடயம். இப்ப முதல்ல பார்த்த சட்டம் சார்ந்த விடயம். இப்ப அந்த கடமையை நம்ம நிறைவேற்ற தவறும் பட்சத்துல நம்ம என்ன செய்வோம்? தண்டிக்கப்படலாம், தண்டனைக்கு உள்ளாகலாம், அரசாங்கத்தால தண்டனைக்கு உள்ளாகலாம். இப்பொழுது நாம் பார்க்கிறது நல்லொழுக்கம் சார்ந்த கடமைகள். ஒழுக்கம் சார்ந்த கடமை. பாருங்க, பெற்றோரை பராமரித்தல், இது மிக முக்கியமானது. சரியா? நமக்காக என்ன சொல்றாங்க? நமக்காக வாழக்கூடிய பெற்றோர், நம்மை உருவாக்கிய பெற்றோர், நமக்காகவே நமது கல்வி, வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்காகவே அர்ப்பணித்த பெற்றோர் நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமா பராமரிக்க வேண்டும். தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர் என்ன செய்றாங்க? உங்களை பராமரிக்கின்றார்கள், உங்களை நன்றான முறையில பராமரிக்கிறாங்க, உங்களை பாடசாலைக்கு அனுப்புறாங்க, உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க, உங்களுக்கு வேண்டிய உடைகளை செய்யறாங்க, உணவு, இப்படி சொல்லிட்டே போலாம். அவ்வாறு உங்களுக்காக வாழக்கூடிய பெற்றோரை அவர்கள் முதுமை அடையும் பொழுது என்ன செய்யணும்? நீங்க நிச்சயமா பராமரிக்க வேண்டும். அது உங்களோட நல்லொழுக்கம் சார்ந்த கடமையா வரும். சரியா? அடுத்து பாருங்க, மூத்தோரை மதித்தல், கவனித்தல். இது மிக முக்கியமானது. வீட்டுல உள்ள தாத்தா பாட்டி இருப்பாங்க, மாமா மாமி இருப்பாங்க. அப்ப மூத்தோரை நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் மதிக்கணும், அவருடைய சொற்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சரியா? அவங்கள கவனிக்க வேண்டும். அடுத்து சுயமரியாதை. உங்களுக்குரிய சுயமரியாதை இருக்கும், அதுவும் உங்களுடைய நல்லொழுக்கம் சார்ந்த விடயமா பார்க்கும். இப்போ ஒவ்வொரு மதம் இருக்கும். சரியா? அப்ப அதை என்ன செய்ய நீங்க கட்டாயம் பேண வேண்டும். அப்ப அதுவும் ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள்ல வரும். அடுத்து பாருங்க, பிற சமயத்திற்கு இனங்களுக்கும் மதிப்பளித்தல். உங்களோட சமயம், உங்களோட மதங்களுக்கு நீங்க எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பளிக்கின்றீர்களோ அதே போல் தான் என்ன செய்யணும்? ஏனைய மதங்கள், ஏனைய இனங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? நிச்சயமா நல்ல ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும். அது உங்களுடைய நல்லொழுக்கம் சார்ந்த கடமை. அடுத்து தேசிய சின்னம், தேசிய வீரர்களுக்கு நீங்க உரிய வகையில் என்ன செய்யணும்? மதிப்பளிக்க வேண்டும். சரியா? பார்ப்போம். பெற்றோரை பராமரித்தல், மூத்தோரை மதித்தல், கவனித்தல், சுயமரியாதை, சம்பிரதாயங்களை பேணுதல், பிற சமயங்களை இனங்களை மதிப்பளித்தல், தேசிய சின்ன வீரர்களை மதிப்பளித்தல். இதெல்லாம் நம்மள நல்லொழுக்கம் சார்ந்த விடயமா பார்க்கலாம். நீங்க பாருங்க, இந்த சட்டம் சார்ந்த கடமையை நிறைவேறதுக்கு பாருங்க சொன்னா சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டிருக்கோம். சட்டம் சார்ந்த கடமையை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருக்கோம். அப்ப அதை தட்டி கழிக்கிறது அல்லது அந்த சட்டத்தை நம்ம என்ன செய்யறோம்? மதிக்காமல் இருந்தால் பாத்தீங்கன்னு சொன்னா தண்டனை பெறுவோம். சரியா? தண்டனை பெற வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே சமூக நலன் கருதி சட்டம் சார்ந்த கடமை நம்ம என்ன செய்யணும்? புறக்கணிக்காது அதை சிறந்த முறையில நிறைவேற்ற வேண்டியது பிரஜைகளுடைய கடமை. ஓகேவா? இப்ப சட்டம் சார்ந்த கடமையை நீங்க தட்டி கழித்தால் என்ன செய்வீங்க? தண்டனைக்கு உட்படுவீங்க. அப்ப பிரஜை என்ற அடிப்படையில நீங்க சட்டம் சார்ந்த கடமையை சரிவர செய்வது உங்களுடைய கடமை. அடுத்து பாருங்க, நல்லொழுக்கம் சார்ந்த கடமை. சரியா? இது பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்துக்கு கட்டுப்பட தேவை இல்லை. நீங்க எது கட்டுப்படணும்? மனசாட்சி கட்டுப்படணும். இது மிக முக்கியமானது.
சரியா? மனசாட்சியின் படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை தான் நல்லொழுக்கம் சார்ந்த கடமை. சரியா? இப்ப இந்த கடமைகளை வந்து நீங்க புறக்கணித்தால் பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு சமூகத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து காலம் கடந்து உங்களுக்கு அது என்ன செய்யும்? உங்களுக்கு மனக்கவலை, விரக்தி போன்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வேலையை நம்ம செய்யலையே அப்படி சொல்லி. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப சொன்ன மாதிரி தன்னை பெற்று எடுத்த பெற்றோர்கள் கல்வி வழங்கி எதிர்காலத்தை வளமாக்கி நம்ம சொத்துக்களை எல்லாம் வழங்கி உங்களை கவனித்த பெற்றோரை நீங்க என்ன செய்யணும்? உரிய முறையில கவனிக்கணும். அந்த பெற்றோர்களை உரிய முறையில கவனிக்காம விட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த நல்லொழுக்கம் சார்ந்த கடமையில இருந்து நீங்க புறக்கணிப்பதாக அமையும். அதனால் இத்தகைய பிரஜைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சமூகம் என்ன செய்யும்? புறக்கணித்து விடும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா என்றோ ஒரு நாள் இதே நிலை வந்து உங்களுக்கும் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். எனவே பிள்ளைகள் கட்டாயம் சட்டம் சார்ந்த கடமையை செய்கின்ற அதே வேளை என்ன செய்யணும்? நல்லொழுக்கம் சார்ந்த கடமையும் செய்து நீங்களும் சமூகத்துல உயர் அந்தஸ்துள்ளவர்களாக வாழ வேண்டும். ஓகே பிள்ளைகள், அப்ப இன்றைய தினத்துல பார்த்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா? நல்லா விளங்கிச்சு சார். நல்லா விளங்குது சார். ஓகேம்மா, நன்றி. ரைட். இப்ப நீங்க அடுத்த வாரம் வரும்பொழுது, அடுத்த வகுப்பு வரும்பொழுது பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா பொறுப்புகள் தொடர்பா நீங்க தேடிக்கொண்டு வரணும். பொறுப்புகள் என்றால் என்ன, பொறுப்புகளுக்குள்ள வர அடங்கக்கூடிய விடயங்கள் தொடர்பா நீங்க ரெடி ஆகி கொண்டு வரணும். ஓகேவா? அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நம்ம என்ன செய்வோம்? மற்றும் ஒரு வகுப்புல சந்திப்போம். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. பாய், குட் நைட், God bless you. Bye sir, good night sir. Okay ma, thank you, bye, good night.